வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிச்ச எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பஜ்ஜி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுதானிய பஜ்ஜி. பொதுவாக கடலை மாவில் பண்ணுற பஜ்ஜி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, வயிற்றுக்கு நல்லதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது சிறுதானியத்தில் ஒரு ஆரோக்கியமான பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது தான். நான் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஆக்சுவலாக 2 ஐட்டம் தான் எடுத்துக்க போகிறேன். குதிரைவாலி மாவு, அதே மாதிரி கேழ்வரகு மாவு. இது 2 தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த 2 மாவு தான் எடுத்துக்க போகிறோம். மற்றபடி வேறு எதுவுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. இதுவே நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஒரு பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 மாவையும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதோடு நம்ம இஞ்சி இடித்து வச்சுக்கிறதுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இதில் மிளகு தான் எடுத்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி, மிளகு, உப்பு, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக பெசரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நமக்கு பஜ்ஜி சரியாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா தான் நமக்கு ஒரு திக்னஸும் இருக்கும், கரெக்டான ஒரு பதத்துலேயும் மாவு ரெடி ஆகும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு நல்லா மாவு ரெடி ஆனோடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயமாக நான் ரவுண்டாக தான் கட் பண்ணுறேன் சைடில். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் நான் இதுலேயும் 2 பீஸ் 3 பீஸ்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒன்று தனியாக கூட எடுத்துக்கோங்க. எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வெங்காயம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவோட ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாவு திக்காக இருக்கும்பொழுது அதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு ஸோ அதில் இந்த பஜ்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இதை குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும். ஏன்னா பொதுவாக கடலை மாவில் தான் பஜ்ஜி பண்ணுறது. ஸோ கடலை மாவு அப்படின்னும் போது சின்ன குழந்தைங்களுக்கு அது வயிற்றுக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நார்மலாக டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மில்லட் பஜ்ஜி சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கிறது மட்டும் இல்லை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மில்லட் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.